நடிகை நயன்தாராக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸாவே கொஞ்சம் கான்ட்ரவர்சியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். அவங்க குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்டயும் இந்த ஸ்விக்கி எடுத்துன்னு வர ஃபுட் எடுத்துன்னு வர ஆளுங்க கிட்டயும் சண்டை போட்டு அப்பார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை ஆச்சு. ஒரு சண்டைக்கோழியா மாறிடுறாங்க நயன்தாரா அப்படின்னு. அதை தாண்டி வந்து படங்களுக்கு கமிட் பண்ண வர ப்ரொடியூசர்ஸ் கிட்டையும் டைரக்டர்ஸ் கிட்டையும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பசங்களை பார்த்துக்கிறதுக்காக டயத்துக்கு வருவேன், 10 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுவேன், ஷூட்டிங் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் வச்சுக்கணும், வெளிநாட்டில் வச்சுதான் தனியாக இன்னொருத்தருக்கு டிக்கெட் போடணும், அப்படி பல கண்டிஷன்ஸ் போடுறதுனால அவரை கமிட் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ ரீசெண்டா அடுத்த ஒரு பிரச்சனையை கூப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, ஏஆர் முருகதாஸ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவருடைய படங்களை நடிக்கிறதுக்கே நடிகைகள்லாம் போட்டி போட்டு முன் வருவாங்க. அந்த டைரக்டர் பற்றி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு நயன்தாரா. என்ன அப்படின்னாக்க, என்னோட கெரியர்ல வந்து நான் இது மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற படம் கஜினி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. கஜினி படத்துல வந்து ஆக்சுவலா வந்து அசின் தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. சூர்யா வந்து 2 விதமான கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக ஒரு குட்டி ரோலில் வந்து நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரில் வந்து எனக்கு சரியாகவே அமைச்சு கொடுக்கல, என்கிட்ட சொன்னது ஒன்று, கேரக்டரை எடுத்த விதம் ஒன்று, பல இடங்களில் என்னை ரொம்ப கீழ்த்தனமாக காமிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பதிலளிக்கிற விதமாக டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. என்ன அப்படின்னாக்க, எனக்கு வந்து ஒரு நடிகரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டரை வந்து ஜாஸ்தியோ, எனக்கு ஒரு நடிகரை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டரை குறைச்சோ நான் மதிப்பிட மாட்டேன். அந்த கதையின் ஓட்டத்துக்கு ஏற்ப எனக்கு பிடிக்காத பல நடிகர்களுக்கு நல்ல கேரக்டர் அமைஞ்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்களுக்கு ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து அந்த கதையினுடைய ஓட்டம். நான் யாரையும் பர்டிகுலராக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நயன்தாரா சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஒரு பதிலாக தான் இது பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஏஆர் முருகதாஸ் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பாலிவுட்லேயும் மிக பிரம்மாண்டமாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு சல்மான் கானை வச்சு. அந்த படத்தில் ஹீரோயினா வந்து நம்ம ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. ஸோ இதே போல தமிழ்லேயும் ஒரு முக்கியமான படத்தை அவர் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படம் தான் சிவகார்த்திகேயனோட படம். சிவகார்த்திகேயன் ப்ளஸ் ஏஆர் முருகதாஸ், மியூசிக் அனிருத்து. ஸோ இந்த படமும் மிகுந்த எதிர்பார்ப்போட உருவாயிட்டு இருக்கு. டெஃபினட்டாக ஏஆர் முருகதாஸுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு மேக்கிங் இருக்கும். அந்த பாணியில் இந்த 2 படங்கள் உருவாக போகுது. ஸோ நயன்தாரோட இந்த குற்றச்சாட்டை அவர் ஒரு பெருசாக பொருட்டாக எடுத்துக்கல. ஆனாலும் தொடர்ந்து நயன்தாரா ஏன் இது மாதிரி நடந்துட்டு இருக்காங்கிறது உண்மையிலே நயன்தாரோட ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. லேடி சூப்பர் ஸ்டார் இப்படி பண்ணுறது உண்மையிலேயே அவங்களுக்கு அவங்களோட இடத்துலேருந்து கீழே இறங்கி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த இடத்துக்கு வந்து த்ரிஷா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அநேகமாக நயன்தாராவை த்ரிஷா முந்தறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.